லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது கர்நாடகத்தில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தேர்தல் பத்திர முறைகேடில் மிரட்டி பணம் வாங்குதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட ஜேபி நட்டா உள்ளிட்ட சிலர் மீது வழக்கு தொடுக்கலாம் என்று நீதிமன்றம் உத்தரவு அளித்ததை அடுத்து அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது செக்ஷன் 17A படி அந்த கரப்ஷன் ஆக்ட், அது ஊழலுக்கு எதிரான அந்த ஆக்ட் சட்டத்தின்படி ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் அவ்வளோ சீக்கிரம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விட முடியாது. இப்போ அந்த வகையில் இதை எக்ஸ்டார்ஷன் சார்ஜஸ் பண்ணி ஒரு அமைப்பு ஒன்று அவருக்கு எதிராக ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கில் தான் இப்போது முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, எலக்டோரல் பாண்ட்ஸை எக்ஸ்டார்ஷன், இது எனக்கு என்ன வேடிக்கைன்னா, டிரான்ஸ்பரன்சிக்காக கொண்டு வரப்பட்டது. பணமாக தர வேண்டாம், பாண்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக வர்றோம். அப்படி தானே, ஊழலை ஒழிக்கிறோம்னு சொல்லி ஊழல் பண்ணணும், ஜனநாயகத்தை காக்கிறோம்னு சொல்லி ஜனநாயகத்தை கொலை பண்ணணும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படைத்தன்மையை குலைக்கணும், எல்லாத்துக்கும் மேலே தேசப்பற்றாக இருக்கிறோம் அப்படின்னு தேசத்துக்கு விரோதமாக செயல்படணும். இதுதான் பாஜகவினுடைய திட்டம், அடிப்படை கொள்கை. அந்த வகையில் ஒரு நீதிமன்றம் முன் இதை ஏற்கிறது என்று சொன்னால், இது எக்ஸ்டார்ஷன் அப்படின்னா இது ஒன்று மட்டுமே எக்ஸ்டார்ஷன் இல்லை. நீங்கள் இந்த பல்வேறு ஈடி வழக்குகளிலே நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பையுமே நான் அப்படி தான் பார்க்குறேன். இது எக்ஸ்டார்ஷன்னா மிரட்டி பணம் பறித்தல் அப்படின்னா, யார் யார் மேலெல்லாம் ஈடி வழக்குகள் இருக்கோ அவங்கெல்லாம் எலக்டோரல் பாண்ட்ஸில் பணம் தந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. யார் யாரெல்லாம் ஈடியால் கைது செய்யப்பட்டார்களோ அவர்கள் வெளியே அப்ரூவராக மாறி, இங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்லேயே ஆகட்டும், பல்வேறு வழக்குகள் இருந்தவங்கலாம் கூட அப்ரூவராக மாறி பின்னால் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய பிஸ்னஸையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக பெரிய பொருளாதாரத்தை பாஜகவிற்கு இந்த மாதிரி எலக்டோரல் பாண்ட்ஸ் வழியாக கொடுத்ததை பார்க்கணும். அப்போ இருப்பதிலேயே இது ஒரு மோசமான எக்ஸ்டார்ஷன், இது ஒரு மோசமான மிரட்டி பணம் பறித்தல் அப்படின்னு நீதிமன்றம் கருதுவதில் எந்த தப்புமே இல்லை. இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்தது. எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்கிறாங்கல்ல, அது என்ன பாஜக மீது நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது மட்டுமே மிரட்டி பணம் வாங்குதல் அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதா? ஏன்னா எல்லா கட்சிகளுமே சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல. ரெண்டு விஷயம்தான். நல்ல கேள்வி, நல்ல கரெக்டான நேரத்தில் கேட்டிருக்கீங்க. ரெண்டு விஷயம்தான். மற்ற கட்சிகள் யாரும் மிரட்டி அவர்களை பாண்டு தர வைக்கலை. இவங்க தான் பாண்டுன்னு உருவாக்கி, அதான் எலக்டோரல் பாண்டு, நிர்மலா சீதாராமன் பாஷையிலே சொல்கிறதா இருந்தால் அதான் இருக்குல்ல அதில் கொடு அப்படின்னு கொடுக்க வச்சுருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை தான் புரிஞ்சுக்கணும். எல்லா கட்சியும் எலக்டோரல் பாண்டில் நிதி வாங்கியிருந்தாலும் மற்ற கட்சிகள் மீது பாயாத எக்ஸ்டார்ஷன் சார்ஜஸ் ஏன் நிர்மலா சீதாராமன் மீது பாய்கிறது என்று சொன்னால், இங்கே தான் வித்தியாசம். நீங்கள் கேட்ட கேள்வி அங்கே தான் பதில் இருக்குது. ஏன்னா மற்ற கட்சிகள் முதல்ல உங்களுக்கு எப்படி மிரட்ட முடியும்? அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, மத்தியில் பவரில் இருக்கவங்க தான் மிரட்ட முடியும். அப்போ மிரட்டதற்கான சாத்தியக்கூறுகளும் முகாந்திரமும் இருப்பவர்கள் தான் மிரட்டி இருக்கிறார்கள். அப்போ மிரட்டுனாங்க, அதுக்கான பணம் வந்திருக்குது. அப்படிங்கிறதுனால எக்ஸ்டார்ஷனில் அவங்கள பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுவே ரொம்ப லேட்டு. இன்னும் ஈடிக்கு எதிராகவும், ஏன்னா இது எப்படி மிரட்டுறாங்க, யார் மூலமாக மிரட்டுறாங்க, விசாரணை அமைப்புகள் யாரை வச்சு மிரட்டுறாங்கன்னு இருக்குல்ல. இப்போ அவங்களுக்கு எப்போ மிரட்டினவங்க மேலே போட்டிங்க, யாரை வச்சு மிரட்டினாங்கன்னு இப்போ அதுவும் இருக்குல்ல, அதுவும் கேள்விக்குறியாகவும் அது ஆகிக்கிட்டு இருக்கு. இது சரியான தருணம். செந்தில் பாலாஜி வழக்கிலே தீர்ப்பு வந்த தருணமும், இதுக்கு அடுத்து இது இப்போ இவங்க அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்னு வைங்க. ஆனால் இப்படி சிறு சிறு முன்னெடுப்புகள் இது போன்ற சர்வாதிகாரிகளுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டும். நம்ம நினைக்கிறோம்ல இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஆயிடுமான். அப்படி தான் எலக்டோரல் பாண்ட்ஸுக்கு எதிராக இருந்த ஒரு வழக்கை நினைத்தார். ஏன்னா நான் இந்த ஜனநாயகத்து அமைப்பின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் நம்பிக்கை இழந்துவிடக்கூடிய சில நபர்களுக்காக சொல்கிறேன். இது என்ன நடந்துற போகுது அப்படின்னு நினைக்கும் போது தான், என் தேர்தலுக்கு முன்னால் எலக்டோரல் பாண்ட் சம்பந்தமாக வந்த தீர்ப்பு மிகப்பெரிய அளவிலே பாஜகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த எலக்டோரல் பாண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இது எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு கொண்டு வர்றதையும் நம்மளால் மறுக்க முடியாது. எனவே இதில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜனநாயகத்தின் மூலமாக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு சிறு அடியாக இருந்தாலும் அதை எடுத்து வைக்க வேண்டிய நேரத்தில் உறுதியாகவும் அதை தெளிவோடும் எடுத்து வைத்து விட வேண்டும். அதற்கான தீர்வு என்னைக்காவது நாள் கிடைக்கும். இப்போ இதில் நினைக்கலாம், இப்போ போட்டாங்க உடனே என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா வச்சுருவாங்களா, அப்படி இல்லை. சொல்கிறாங்களே எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாது, இது ஒரு விளம்பரம் தான். அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தாது? உங்களுக்கு நீங்கள் காலம்பரம் இருந்துருவீங்களா? நீங்கள் இப்படி தான் எல்லாரும் நினச்சிருப்பாங்க, எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு நிறைய பேர் அசால்ட்டாக இருந்திருப்பாங்க. ஜெயலலிதா கூட தான் சொன்னாங்க, எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது, இது ஒரு பொய் புரட்டு அப்படின்னு. ஜெயலலிதாவும்
அது சிறை தண்டனை விதிக்கப்பட்டவராகவும் சசிகலா போய் 4 வருஷம் உள்ளே இருந்துட்டு வரலையா? அப்போ பொறுத்திருந்து பாருங்கள், அது எந்த தாக்கமும் ஏற்படுத்தாதா? ஏற்படும். இதுவே தாக்கம் தானேங்க. ஒரு சிட்டிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேலே வழக்கு பதிய சொல்லி நீதிமன்றம் சொல்கிறது என்று சொன்னால், இதை விட ஒரு கேவலம் இந்த தேசத்தின் ஒன்றிய அமைச்சகத்துக்கு இருக்குமா? அதுவும் என்ன கேஸ்லேயே வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணீங்க அல்லது உங்கள் அதிகாரத்தை செய்ய தவறிட்டீங்கன்னா வேற விஷயம். இது எப்படி இருக்குன்னா, மிரட்டி பணம் பறித்தீர்கள் என்ன, நீங்கள் உங்களை வழிப்பறி கும்பல் என்று சொல்கிறது நீதிமன்றம். அப்போ நீங்கள் வழிப்பறி செய்ததை போன்று உங்களை நீதிமன்றம் ட்ரீட் பண்ணுறது என்பது உண்மையிலேயே இவர்களை வாக்களித்து இவர்களை நம்முடைய பிரதிநிதிகளாக வைத்திருக்கும் இந்த தேசத்தின் பிள்ளைகளுக்கு தான் இது ஒரு பெரிய அவமானம். இப்போ தொடர்ச்சியாக இப்போ இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய வழக்கிலையும் சரி, விசாரணை அமைப்புகளை தவறான பாதையில் பயன்படுத்துகிறாங்க, மிரட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. என்டிஏ தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு அந்த கைது நடவடிக்கை அறவே இல்லைன்னு கூட சொல்லலாம் இல்லையா? அதாவது இது நான் பதில் சொல்வதை விட நீதிமன்றத்தினுடைய சில வார்த்தைகள் மூலமாக நான் பதில் சொல்லலாம் அப்படின்னு விரும்புகிறேன். The court further observed that over a period of time, the trial courts and the high courts have forgotten a very settled principle of law. ஒரு காலகட்டத்தில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், ட்ரையல் கோர்ட்ஸும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் விசாரணை நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் ஒரு மிக உறுதியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு சட்டத்தின் ஒரு பகுதியை மறந்துவிட்டதாகவே நாங்கள் நினைக்கிறோம். வார்த்தையை கவனிங்க, மறந்துவிட்டதாகவே நாங்கள் நினைக்கிறோம். அது என்ன அப்படின்னா, பெயில் இஸ் நாட் டு பி வித்ஹெல்ட் அஸ் அ பனிஷ்மெண்ட். ஒருத்தர் தண்டிக்கும் விதமாக அவருடைய பெயிலை நிறுத்தி வைக்க முடியாது என்பதை ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் மறந்துருச்சுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. இப்போ நான் இன்னும் ஆழமாக இதை ஆய்வு பண்ணுங்க. ஒருவரை தண்டிப்பதற்காக, ஒருவருக்கு தண்டனை போல ஒருத்தருடைய பெயிலை மறுக்க முடியாது என்பதை ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. இது ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் ஏன் ஒருத்தருடைய பெயிலை நிராகரித்து தண்டிக்கணும்? யாரை ஃபேவர் பண்ணுறதுக்காக தண்டிக்கணும்? இது நான் சொல்லலை, நீதிமன்றத்தின் மீது நான் களங்கம் பிறப்பிக்கவில்லை. நீதித்துறையிலேயே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வாசித்து உங்களிடத்திலே நான் விளக்கம் கேட்குறேன். அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப ஆழமானது. ஃப்ரம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுடைய அனுபவத்தில், இது செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயில் ஆர்டர். ஃப்ரம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் we can say that it appears that trial courts and the high courts attempt to play safe in matters of grant of bail. எங்கள் அனுபவத்தில் நாங்கள் பார்க்குறோம், பெயில் தர்ற மேட்டரில், ஒருத்தருக்கு பெயில் கொடுக்குற மேட்டரில் சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழமாக யோசிங்க. சேஃபாக ப்ளே பண்ணுறாங்கன்னா யாரை பயந்து சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க? ஏன் நீங்கள் இப்போ பெயில் கொடுத்துட்டா என்ன டேஞ்சர் வந்துடும் நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணுறீங்க? இதில் தான் உங்களுக்கு பதில் இருக்குது. அப்போது நீங்கள் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி செய்யும் பொழுது ஜனநாயகத்தின் அத்தனை தூண்களும் உங்களால் அசைக்க முடிந்தது. அறுதி பெரும்பான்மையோடு நீங்கள் ஆட்சி செய்த போது, இல்லைனா இது வரைக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு சந்திரசூட் வீட்டுக்கு போகாத ஒரு இபியா போகிறாரு. அது கேட்டால் ஒரு கேவலமான ஒரு பதிலை கூட சொன்னார் நரேந்திர மோடி. இந்தியாவின் பிரதமர்களிலேயே இவ்வளவு படு கேவலமான ஒரு பதிலை எந்த பிரதமரும் சொன்னதில்லை என்கின்ற ஒரு பதில். நான் இந்து பண்டிகை கொண்டாடுறேன். மூடப்பயிலை நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சிஜேயாக ஒரு இஸ்லாமியர் இருந்திருந்து, நல்லா புரிஞ்சுக்கிங்க, சிஜேயாக ஒரு இஸ்லாமியர் இருந்திருந்து விட மாட்டாங்க, அதில் தெளிவாக தேவையில் என்ஷூரிட். ஒரு இஸ்லாமியர் இருந்திருந்து அவர் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி அதில் நரேந்திர மோடி கலந்து கொண்டாலும் இதை விட உக்கிரமாக எதிர்ப்போம். ஏன்னா சிஜேங்கிற ஒரு மதத்துக்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு தனிப்பட்ட முறையில் மதம் இருக்கலாம், அரசியல்வாதிகள் அவருடைய மத நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடியாது. அவருக்கு மத நிகழ்வுகளின் மீது பிடிப்பும் கொண்டாட்டமும் இருக்கலாம். எந்த அரசியல் தலைவரும் அவருடைய மத நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு ஒரு சிஜேவுடைய மத நிகழ்ச்சியில் போய் கலந்துக்க முடியாது. இதைத்தான் தொன்று தொட்டு நாம் பாதுகாத்து வந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு போய் ஒரு அங்கே போய் பூந்துக்கிறதுக்கு காரணம் என்ன? அது கேட்டால் ஒரு பதில் வேற. நான் இந்து பண்டிகையை கொண்டாடுறேன்னு, இங்கே இந்து சப்ஜெக்டே கிடையாது, சிஜே தான் சப்ஜெக்ட். ஒரு கிறிஸ்தவராக அவர் இருந்திருந்து அந்த கிறிஸ்தவ தலைமை நீதிபதியினுடைய கிறிஸ்மஸ் விழாவில் போய் ஒரு கலந்துக்கிட்டாலும் இதை விட கடுமையாக நம்ம எதிர்த்திருப்போம். அப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சிஜே வீட்டுக்கு போய் ஒரு விநாயகர் சதுர்த்தியில் ஏன் கலந்துக்கிறாரு என்பதிலும் உங்களுக்கு பதில் இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நாட்டின் ஆட்சியிலே அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி செய்யும் போது உங்களுடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருந்தது. இப்போ உங்களுடைய நிலைப்பாடு நிறைய பேரை திருப்திப்படுத்தி, நிறைய விஷயங்களை உள்வாங்கி, நிறைய விஷயங்களை காதில் கேட்டு, நிறைய பேருடைய கருத்தை பெற வேண்டிய நிலையில் நீங்கள் ஆட்சி செய்யும் இந்த நிலைப்பாடு வேறையாக இருக்கிறது. அதனால்தான் இங்கே வித்தியாசப்படுகிறது. நிர்பந்தங்கள் நீதிமன்றங்கள் மீது இல்லையா
இருக்கிறதா என்கின்ற கேள்விக்கு தான் அந்த தீர்ப்பை படிச்சு உங்களுக்கு வாசிச்சு சொல்லிட்டேன். இல்லை, அதற்கு காரணம் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? அதை தொடர்ச்சியாக ஜாமீன் வருது. இப்போ வந்து ஒரு கூட்டணி ஆட்சி நடக்கிறதுனால இது போன்ற ஜாமீன் கிடைக்குதா, இல்லைன்னா நீதிமன்றத்துடைய நிலைப்பாடு ஒருவரை ரொம்ப நாள் சிறையில் வைக்க முடியாதுன்னு அந்த ஜாமீன் அந்த முறைப்படி போகுதா, இல்லைன்னா பெரும்பான்மை இல்லாத காரணமா? இல்லை, இந்த ரெண்டுமே கோஇன்சிடென்ட்டாக நடந்துகிட்டு வருது. ரெண்டுமே மிகச்சரியான தருணம் தான் இது. ஒரு ஏன்னா நீதிபதியினுடைய வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் வந்து தெளிவாக சொல்லுது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ரொவிஷன்ஸ் இது இருக்குது. நாட்டு எல்லா வழக்குலையும் ஒரு வார்த்தை வந்து நீங்கள் சிசோடியா வழக்குலையும் நீங்கள் பார்க்கலாம். சிசோடியா வழக்கு தீர்ப்பு எப்போ வந்தது? தேர்தல் முடிவுக்கு பின்னால் தான் வந்துச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் எப்போ வெளியே வந்தார்? தேர்தல் முடிவுக்கு பின்னால். ஏன்னா இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, இப்போ மோடி அவர்கள் சந்திரசூட் அவர்களுடைய இல்லத்துக்கு போனதுக்கு பிறகு தான் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளியே வராரு. அப்போ வந்து ஒரு அழுத்தம் இல்லை, ஒரு சந்தேகம் இல்லைங்கிறது ஒரு பார்வை வருது இல்லையா? அதற்கான காரணம் என்னன்னு தான். இவர் போனாலே இவருக்கு சாதகமாக ஒரு பேச ஆரம்பிச்சிருவாருன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அப்படிதானே பரவாயில்ல போய் கூட போய் அவனுக்கு எதுவும் பண்ண முடியாது சொல்லியிருக்கலாம். ஏன் நீ அறுதி பெரும்பான்மையாக இருக்கும்போது வந்தியான்னு கூட இவர் கேட்டிருக்கலாம். சும்மா நீங்கள் கேலியாக கேட்கறதால நான் கேலியாக சொல்கிறேன், அவ்வளோதான். சொல்ல அப்படின்னா இவர் கேட்கலாம்ல, ஏன் அப்போ நீ வரல இப்போ வந்துருக்குற, ஏன் அப்போல்லாம் நான் விநாயகர் சதுர்த்தி கொண்டு ஒன்று தெரியலையான்னு கூட தான் சிஜியை கேட்டு அமுச்சு விட்ருக்கலாம். இப்படி கிடையாது. ஒரு சர்வாதிகாரி ஒன்ஸ் அ டிக்டேட்டர் வில் ஆல்வேஸ் பி அ டிக்டேட்டர். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஒரு சர்வாதிகாரி எப்போதுமே சர்வாதிகாரியாக தான் இருப்பான் சாகுற வரைக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் சர்வாதிகாரியாக மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் உங்கள் சர்வாதிகாரத்தை நீங்கள் கீழே இறங்க மாட்டீங்க. வரலாறு அதை தான் நம்ம காட்டுகிறது. சர்வாதிகாரி தீர்ந்துவிட முடியும் என்றால் ஹிட்லர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சர்வாதிகாரி தீர்ந்துவிட முடியும் என்றால் முசோலினி இந்த ஊரை விட்டு ஓடிப்போயாவது தன்னை தற்காத்து மீண்டும் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தலாம் என்று நினைத்து ஓடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சர்வாதிகாரி தீர்ந்து விடலாம் என்று சொன்னால் சதாம் ஹுசேன் நான் தான் சுதந்திர ஈராக்கின் அதிபர் என்று அமெரிக்க இராணுவ படையினால் மயக்க மருந்து கொடுத்து பிடிக்கப்பட்ட நிலையிலும் நான் சுதந்திர ஈராக்கின் அதிபர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நீங்கள் அவங்களுடைய வரலாற்று புத்தகங்களை நீங்கள் வந்து சர்வாதிகாரியுடைய புத்தகங்களை புரட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த சர்வாதிகாரி அப்போ அதே சர்வாதிகாரத்தோடு ஒரு செயல்படுகிறார்கள். அட்லீஸ்ட் கூட்டணி இந்த முறை மைனாரிட்டி ஆட்சி அப்படிங்கிறதுனால, இந்த மைனாரிட்டி ஆட்சி அமைந்திருப்பதனால் அட்லீஸ்ட் அரசு இயந்திரங்கள் சிறிதளவேனும் சுதந்திரமாக செயல்படுவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். ஏன்னா நீதித்துறையின் வாதப்படியே நாட் ஈவன் a remotest possibility of trial being concluded in the near future. எதிர்காலத்தில் கூட வெகு குறைந்த எதிர்காலத்தில் கூட ட்ரையலை கன்க்ளூட் பண்ணுறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. இந்த வார்த்தை சிசோடியா வழக்கிலும் இருக்கு, இதே வார்த்தை. அதே நேரம் நீங்கள் இது ஒரு கோணமாக இருக்கா, இன்னொரு கோணத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கெஜ்ரிவாலுக்கு சிசோடியாவுக்கு பெயில் தரும் பொழுதும் ஏஎஸ்ஜி ராஜு என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெயில் தந்துட்ட பிறகு அவர் போய் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே இன்ட்ரீம் பெயிலில் கெஜ்ரிவால் வரும்போது ஒரு சின்னதாக ஒரு கண்டிஷன் போட்டிங்கல்ல, அது இன்ட்ரீம் பெயிலில் வரும்போது கொடுக்க தான் செய்வாங்க. ஏன்னா அவர் வந்திருக்கிறதே ஸ்பெசிஃபைட் ரீசனுக்காக தான், ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான். எதுக்குன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அப்போ நீங்கள் போகிறது தேர்தல் பிரச்சாரத்துக்கு, அதை தவிர சிஎம்முடைய வேலையில் நீங்கள் அதெல்லாம் பார்த்துடக்கூடாது அப்படின்னு தந்தாங்க. இவர் என்ன கேட்டார், போய் கெஜ்ரிவாலுக்கு இன்ட்ரீம் பெயில் கொடுத்த மாதிரி இவருக்கு ரெகுலர் பெயில் தரீங்க, அதுலேயும் அதாவது கண்டிஷன்ஸ் இருந்தால் போடுங்க. அங்கேயும் இவர்கள் வெளிப்பட்டார்கள். அதே போல் கெஜ்ரிவாலுடைய வழக்கில் அவர் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு போகக்கூடாது, சிஎம்மாக கோப்புகளை வந்து கையெழுத்திடக்கூடாது என்கின்ற அந்த கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. அதில் இரு நீதிபதிகளிலே ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் போயாட் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹாவ் மை ஓன் ரிசர்வேஷன்ஸ் இன் திஸ் ரிகார்ட். எனக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் இதில் இருக்குது, நான் அதை பற்றி எதுவும் பேச விரும்பலை. எதுக்குன்னா ரிகார்டிங் அதாவது ஜுடிஷியல் டிசிப்ளின் காரணமாக அதை பேச விரும்பலைங்கிறார். எல்லாமே ஆய்வு செய்ய வேண்டிய வார்த்தைகள் தானே. இன்னொரு கோணத்தில் இவர்களால் இயன்ற வரை பாஜக அல்லாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை எல்லாத்தையும் முடக்க பார்க்குறாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி வழக்கு வரைக்கும் அதை முயற்சித்து இருக்கிறார்கள். அவர் வெளியே வந்தால் சாட்சியை கலைச்சிருவார் அப்படிங்கிற வாதம் ஒரு டெல்லி போன்ற விஷயங்களிலேயே இவங்க வச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவுக்கு அது பொருந்தாதான்? அவர் வெளியே தானே சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்போ என்னன்னா, பிஜேபி அல்லாத மாநிலங்களிலே இருக்கக்கூடிய முதல்வர்கள் மந்திரிகள் இவர்களை எல்லாம் முடக்க வேண்டும் என்று இன்னமும் அதே வீரியத்தோடு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில விஷயங்கள் எடுபடலை. காரணம் இது ஜனநாயக நாடு. நம்ம எல்லாருமே ஜனநாயகத்தை வந்து பற்றி பிடித்திருப்பதனாலும் கொள்கையோடு அதை பிடித்திருப்பதனாலும் நம்ம வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், மறந்துடலை. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, இப்போ நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, ஏன் வந்து மோடி மாதிரி காங்கிரஸில் வந்து ஒரு ஆளை வந்து தேர்தலில் ஒரு தலைவர்னு உங்களால் காட்ட முடியல. இதுவே முதல்ல முட்டாள்தனமானது. ஜனநாயக நாட்டில் இந்த கேள்வியே தப்பு. ஆனால் பழகிட்டாங்க. அப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பழகிடுவாங்க பார்த்தீங்களா. ஓகே,
கவர்மெண்ட்லாம் ஏற்று கேள்வி கேட்கக்கூடாதுப்பா, கேட்டால் இடி வரும் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை ஒரு அங்கம்னு மக்கள் பழகிடுவாங்க. இப்படி பழகும் போது தான் சர்வாதிகாரம் வந்து தன்னையே அறியாமல் இந்த தேசத்தில் வந்து நுழையும். ஆனால் அப்படி இல்லை என்பதை இப்போ இந்த மைனாரிட்டி ஆட்சி வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் நிலைமை மாறி இருக்கு. ஜனநாயகத்தின் மெஷினரிஸ், இந்த கவர்மெண்ட் மெஷினரிஸ் எல்லாமே ஓரளவு சீராக செயல்படுவதை போல தெரிகிறது. ஆனாலும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது மாதிரியான நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான நம்முடைய போராட்டங்கள் நம்ம வந்து பின்வாங்கிடக்கூடாதுங்கிறது அந்த நிர்மலா சீதாராமனுடைய வழக்கு வந்து நம்மளுக்கு ஒரு உதாரணம். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.